அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ப்ராப்பராக டெடிக்கேட்டடோடு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல அஜித் ரொம்ப தெளிவாக இருக்கும். படமும் தான் ஒரு படத்தை கமிட் ஆகிட்டாருன்னா அந்த படம் முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் வேறு படம் ஒத்துக்கிற மாட்டார், வேறு கெட்டப் போட மாட்டார். அவருடைய லைஃப்லேயே முதல் முறையாக 2 படம் பண்ணது விடாமுயற்சியும் இந்த குட் பேட் அக்லியும் தான். அது அந்த குட் பேட் அக்லி விடாமுயற்சி முடியாத ஒரு காரணத்தினால கிளாஸ் ஆனதுனால இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ சினிமாவும் சரி மற்ற விஷயங்களும் சரி அதை வந்து தெளிவாக பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும், இறங்கி அதனுடைய அடியாளம் வரைக்கும் பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியான நபராக இருக்கார். அதை தான் இந்த முறையும் பார்த்துருக்கணும். இல்லை 6 மாதம் 8 மாதம் வந்து அவர் ஓய்வு இல்லை, வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஓய்வுன்னு எடுத்துக்கிற முடியாது, வேற ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். இப்போ இந்த 8 மாதத்தில் வந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதினு ஒரு டேட் சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி. அதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதினு அந்த குட் பேட் அக்லின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது பேக் டு பேக் இந்த ஒரு 6 மாதத்தில் படம் வந்துடுதுல. அடுத்து செப்டம்பரில் ஆரம்பிச்சாருன்னா அடுத்து ஒரு 6 மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ கேப் இருக்குது. அதில் எப்பவுமே அஜித்துடைய படங்கள் இப்படி தானே வரும், 6 மாதத்துக்கு ஒரு படம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம், அதுதானே இப்போ பண்ணுறாரு. ஆனால் இனி ஃப்யூச்சரில் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சில தகவல் வந்துட்டு இருக்கு. அது பண்ணுறாரா, வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரான்னு தெரியல.